ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விலை சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடர் எப்போவுமே யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் செய்யவே மாட்டாங்க. எப்போவுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க மேலே எங்கள் தியா வந்து பழி போடுறாங்க. அதே சமயம் நம்ம சுடர் வந்து வெற்றிக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கக்கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, நல்லது மட்டும் தான் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வெற்றியுமே பின்பற்றினார் கூட சொல்லலாம். ஸோ எந்த விஷயத்தில் அப்படின்னா, அபியோட அண்ணன் இருக்கிற விஷயத்த கருணா கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம சுடர் வந்து அந்த அளவுக்கு நல்லவங்க, அந்த அளவுக்கு நல்லவங்களா நம்ம அபி வந்து வளர்த்துருக்காங்க நம்ம சுடரை. ஸோ தியாவை காப்பாற்றினது நம்ம சுடர். ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல், நன்றி உணர்வு இல்லாமல் இந்த தியா வந்து இப்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, சுடர் தான் என்னை ரூமில் வச்சு லாக் பண்ணது, இவ தான் என் மேலே இருக்கிற கோவத்தினால இப்படி லாக் பண்ணிட்டா, நான் உள்ளே ரொம்ப பயந்து போயிட்டேன், அழுதுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே சரளாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏண்டி என்னடி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இந்த வீட்டுக்கு நீயும் அம்மா வந்து எங்களுக்கு பாரமாகவும் கஷ்டமாகவும் கஷ்டத்தை கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இது தியா படிக்கிற ஸ்கூலுக்கும் அதே ஸ்கூலுக்கு போயிட்டு நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கு, மற்ற எல்லா விஷயத்துலையுமே நீ ஃபஸ்ட்டாக வா, அப்போது தியாவை நீ நல்லா படிக்க கூட விட மாட்ட. சரி அதான் போச்சு, படிப்பு இல்லைனாலையும் உசுர் ரொம்ப முக்கியம் இல்லை, இப்போ அவளை உயிரோடவே விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அத்தை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை, உண்மையாகவே நான் தியாவை லாக் பண்ணவே இல்லை, அவளை உள்ளேருந்து வெளியே தான் நான் கூட்டிகிட்டு வந்தேனே தவிர மற்றபடி அவளை உள்ளே வச்சு லாக் பண்ணல அத்தை, ப்ளீஸ் அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சண்முகம் கூட கோவப்படுறாரு. எப்போவுமே நம்ம சண்முகம் தியாவை நம்ம சுடரை திட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுடர் பக்கம் தான் பேசுவார். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம சண்முகமே இங்கே நம்ம சுடர் மேலே கோவப்படுறாங்க. சுடர் நீ இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுடர், உன் மேலே இருந்த பாசமும் மரியாதையும் எனக்கு இப்போ போயிடுச்சு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உனக்கு இதை தான் நான் சொல்லி கொடுத்து வளர்த்தேனா, இப்படி என்னை அசிங்கப்பட வைக்கிறியே, அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட குடும்பத்துக்கு எப்போவுமே நம்ம பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இப்போது அந்த பாரமாக இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளால் இந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அண்ணியே சொல்லிட்டாங்க, ஏன் சுடர் இப்படி பண்ணுற, இங்கே பாரு தியாவை நீ உள்ளே வச்சு லாக் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இப்படி நீ பண்ணியிருக்கவே கூடாது, தியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணனும் அண்ணியும் தாங்கியிருப்பாங்களா, ஏன் நமக்கே கூட வருத்தமாக தானே இருந்திருக்கும், ஏன் சுடர் ஏன் இவ்வளோ கேவலமான விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மு நீங்களாவது நம்புங்க அம்மு, சத்தியமாக நான் லாக் பண்ணல அம்மு அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து சுடர், இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத, இனிமேல் நீ என் முகத்துலேயும் முழிக்காத, என்கிட்ட வந்து பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே நம்ம சுடர் வந்து அபியை ஹக் பண்ணிக்கிட்டு, ப்ளீஸ் அம்மு நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்க அம்மு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்கே பாரு என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. இப்போது சண்முகமுமே கோவப்பட்டு போயிடுறாங்க. இப்போது சரளாவுமே, சே இதுங்க ரெண்டும் வந்ததுலேருந்து இந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. தியா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சுடர் நீ தான் லாக் பண்ணியான்னு எனக்கு தெரியவே தெரியாது, யார் லாக் பண்ணாங்களோ, ஆனால் இந்த பழியை ஊ மேலே போட்டதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே நீ திட்டு வாங்கினல எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, கிளாஸில் எப்போவும் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வருவேன், ஆனால் நீ இந்த டைம் ஃபஸ்ட்டாக வந்து எல்லாருக்கு முன்னாடி என்னை அவமானப்பட வச்சுட்ட, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து மனசுக்குள்ளேயே பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுமே போயிடுறாங்க. நம்ம சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. தருண் தான் இப்போது நம்ம சுடருக்கு ஆறுதலாக இருக்காங்க. இங்கே பாரு சுடர், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, அம்மா அப்பா அதுக்கப்புறம் அத்தைன்னு இவங்க எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க, நீ தப்பு பண்ணலையான்றத அவங்க யாருமே கேட்கணுன்னே இல்லை, தியாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எல்லாருமே பேசிட்டு போயிட்டாங்க, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத சுடர், நீ கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிடும், அப்பா அதுக்கப்புறம் அத்தை எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க சுடர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தருண், கண்டிப்பாக அம்மும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நான் தப்பு பண்ணால் அம்முக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் நான் தான் தப்பே பண்ணலையே, தியாவை ரூமில் வச்சு லாக் பண்ணல தருண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் சுடர் அழுகாத, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வெற்றி வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த
அபியால் கருணாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையாக தான் இருக்காங்க. கருணாவை பற்றி ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து இந்த வெற்றி கருணாவுக்காக தன்னோட வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அபிமலுக்கு எந்த தப்புமே இல்லை. எவ்வளோ பெரிய நம்பிக்கையான ஆளுங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளியே இருக்கணுன்றதுக்கு இதுதான் ஆதாரம். ஏன்னா நம்ம அதாவது கருணா கூட நம்ம வெற்றி எவ்வளோ க்ளோஸாக இருக்கார், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி மட்டும் தான் உண்மையாக இருக்கார். வெற்றியை தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் இந்த கருணா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே சீக்கிரமாகவே நம்ம வெற்றி வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அபி தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே சிறப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு பிறந்து வளர்ந்துருக்கா அப்படிங்கிற விஷயமே நம்ம வெற்றிக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த விஷயமெல்லாம் தெரிய வரப்போ நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். தப்பு பண்ணாமல் இப்படி அபியை தண்டனை அனுபவிக்க வச்சுட்டோமே, அது மட்டும் இல்லாமல் எந்த தப்புமே பண்ணாமல் என் பொண்ணு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, இவ்வளோ பெரிய பொண்ணை வளர்ந்துருக்கா, நம்ம அவ கூட இல்லாமல் போயிட்டோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க போகிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ரொம்பவே வருத்தப்படுவார். அதுக்கப்புறம் நம்ம வெற்றியுமே ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸ்வேதாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அபி வந்து ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அதனால பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. தன்னோட அக்காவை உயிருக்குயிராக நேசித்த அக்காவை கொன்று போட்டுட்டாலே அப்படின்ற கோவம் இங்கே ஸ்வேதாவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் ஸ்வேதாவுமே நல்லவங்க தான், கருணா மட்டும்தான் இதில் ரொம்ப ரொம்ப கெட்டவன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அபி வந்து பார்வதி கொன்று போட்டுட்டாங்கன்ற கோவம் மட்டும்தான் இங்கே நம்ம ஸ்வேதாவுக்கு இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே அதாவது எதுவுமே ரீசனாக சொல்லவே முடியாது. ஸோ நம்ம ஸ்வேதாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த அபியை உயிரோடவே விடக்கூடாது, அவளை கொன்று போட்டால் தான் என்னுடைய ஆத்திரம் தீருன்ற மாதிரி பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. அப்போ தான் கருணா வராங்க. என்ன ஸ்வேதா, உன்னுடைய முகமே சரியில்லை, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த அபி வெளியே வந்துட்டான்னு சொன்னதுலேருந்து எனக்கு மைண்டே சரியில்லை. அவளால் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது. அன்றைக்கி என் அக்காவை கொன்று போட்டா, எப்படியோ குழந்தைய உயிரோடு விட்டுட்டா, இது இப்போது மகேஷ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கருணா இருந்துட்டு இங்கே பாருங்க ஸ்வேதா, நீ கவலையே படாத, அந்த அபியை கொன்று போட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அவளை எங்கேயாவது பார்த்தா அப்படின்னா அப்போவே அந்த நிமிஷமே அவளை சுட்டு பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், முதல்ல அந்த விஷயத்தை பண்ணுங்கள், அந்த காரியத்தை செய்யுங்க. ஏன்னா அவளால் நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, ஏற்கனவே நம்ம இழந்ததெல்லாம் போதுங்க அப்படின்ற மாதிரி ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபிக்கு ஒரு கொரியர் வருது, சைன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த கொரியரை வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேனாவுமே கொடுக்குறாங்க, அந்த பென் சரியாக எழுதவே இல்லை. அது என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் சைன் போட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அபி வந்து சைன் போடுறதுக்காக பேக்கில் பெண்ணை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. சுடரோட பேக்கில் தான் தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த லெட்டர் வந்து கீழே விழுந்து உள்ளே இருக்கிற ரிப்போர்ட் வந்து கீழே விழுது. என்ன ரிப்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம அபி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது இது பார்வதி அக்கா கொலை கேஸில் ஹாஸ்பிட்டலில் அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ வந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், இப்படி ஒரு ரிப்போர்ட் எப்படி சுடர் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கொரியர் பாய்க்கு லெட்டரில் எழுதிட்டு, அதாவது சைன் பண்ணிவிட்டு அந்த கொரியரை வாங்கிக்கிறாங்க. கொரியர் வந்து ஜெயிலில் தான் வந்திருக்கு போல். ராதிகா மேடம் யாராவது அனுப்பினாங்களா என்னன்னு தெரியல, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க போல். இப்போது அந்த லெட்டர், அதாவது சுடரோட பேக்கில் இருந்த லெட்டரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று போதும், இது ஒன்று இருந்தால் நம்ம ஜெயிலை விட்டு நிரந்தரமாக வெளியே வந்துடலாம். கடவுளே, நீ தான்ப்பா எனக்கு இதை என் கண்ணில் காட்டின, இது எப்படி வந்துச்சு, சுடர் பேக்குக்கு யார் போட்டா, இல்லை அவளா வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்தாலான்னு ஒன்றுமே புரியலையே. எப்படியோ ஒன்று நமக்கு ஆதாரம் கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எப்போவுமே சுடர் கூடவும் நம்ம அண்ணன் ஃபேமிலி கூடவும் சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமாகவே படித்து லாயர் ஆகி நிறைய
கை நிறைய சம்பாதிச்சு அண்ணன் கையில் கொடுக்கணும், அண்ணனையும் அண்ணியையும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம அபியோட குறிக்கோளாகவே இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. சரளா அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. அண்ணி அண்ணன் எங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கொஞ்ச நேரம் கூட அவங்கள நிம்மதியாகவே விட மாட்டீங்களா? ஏதோ வெளியே இப்போ தான் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. இப்போவே அவரை பார்த்தே ஆகணுமா? அவரை கொஞ்ச நேரமாவது டீ குடிக்கிற நேரமாவது ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிக்கிட்ட கத்துறாங்க. ஏன் நீ இப்படி பேசுகிறீங்க? அண்ணன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உங்கள் அண்ணன் வந்ததும் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள், நான் வந்ததுமே நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்போது என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரளா வேணும்னே சண்டைக்கு வராங்க. ஸோ நம்ம அபி என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக சமாளித்து இங்கே சரளாவை கிச்சனுக்கு அனுப்பிடுறாங்க. நம்ம சண்முகம் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதாவது அபி. உடனே சண்முகமும் வந்தாச்சு. அண்ணே உங்களை தான் நான் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா ஏம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே நான் இனிமேல் ஜெயிலுக்குள்ளெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணே, நான் வெளியே நிரந்தரமாக வந்துடலாண்ணே, அதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம சண்முகம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு. அபி என்ன அபி சொல்கிற? நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே உண்மைதாண்ணே, எனக்கே இது ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஆமாம் எப்படி உனக்கு அந்த ஆதாரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர் பேக்கில் தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுடர் பேக்லையா? சுடர் பேக்லேருந்து எப்படி ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்ப அதாவது டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ நம்ம அபி சொல்கிறாங்க, அண்ணே அது வந்து பார்வதி அக்கா இறந்து போனப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே, அதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட் ரிசல்ட் தான், ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ். அதில் பார்வதி அக்கா விஷம் கொடுத்து கத்தியால் குத்தப்பட்டு செத்துருக்காங்க. விஷம் கொடுத்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் அவங்க வயிற்றில் கத்தியவே குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்த இங்கே நம்ம அதுதான் நான் போட்டிருக்கு. இப்போது என் மேலே கேஸ் போட்டிருக்கிறதே எப்படின்னா கொலை கேஸு தான். நான் வயிற்றில் கத்தியை குத்தி தான் அவங்க செத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ரிப்போர்ட்டில் அப்படி இல்லைண்ணே, விஷம் கொடுத்துருக்காங்க. அந்த கருணா தான் விஷம் கொடுத்துருக்கணும். விஷம் கொடுத்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கத்தி குத்தப்பட்டிருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. என்னதான் இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பார்வதி அக்காவை நினச்சா ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அப்படிப்பட்டவங்கள இந்த கருணா ஒரே அடியாக மேலுக்கு அனுப்பிட்டானே. அக்கா வாழ வேண்டிய வயசில் இப்படி அநியாயமாக போய் சேர்ந்துட்டாங்க தன்னோட பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு. ஐயோ அதெல்லாம் நினைக்கிறப்பவே ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்குண்ணே. அந்த கருணாக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணுண்ணே. அவன் தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும், அவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நம்ம லாயரை பார்த்து பேசிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை வேறு காப்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கோமா. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இல்லை, இது தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. நான் என் ஃபோன்லேயும் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறேன், நீயும் உன் ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோ, வேறு காப்பியுமே இறக்கி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. சரிங்கண்ணா இதெல்லாமே பார்த்துக்கிறேன், நான் லாயரை பார்த்து பேசிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா ஏம்மா இருமா நானும் வரேன், இரு அபி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபியும் நம்ம சண்முகம் 2 பேருமா சேர்ந்து இங்கே பிரபாகரன் லாயர்கிட்ட போகிறாங்க. சொல்லுங்கள் அபி, வரதா சொல்லியிருந்தீங்க, ஏதோ ஆதாரம் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சூப்பர் அபி, இது ஒன்று போதும், இது ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே அசால்ட்டாக நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் விஷம் கொடுத்தவங்க யார் அப்படின்றது எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிப்பாங்க. யாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் ஆதாரம் இல்லாமல் சொன்னோம் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒன்று போதும் நீங்கள் வெளியே வரத்துக்கு, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சண்முகமும் அபியும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது சார் அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் அதை ஒருத்தவங்க கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இது மாதிரி என்கிட்ட 2-3 காப்பியும் இருக்குது சார், எல்லாத்தையுமே காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் லாயர் கேட்கவும், இல்லை சார் பார்வதி அக்காவோட தங்கச்சிக்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கருணா தான் தப்பு கொலை பண்ணா அப்படின்னு
அப்படின்றத நான் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு எப்படியாவது அந்த கருணாவை அந்த வீட்டை விட்டு துரத்தி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவேன். அந்த வீட்டில் இருந்தாலுமே அங்கே உள்ள யாருக்குமே சேஃபே கிடையாது. எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது அந்த கருணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. இப்போ பிரபாகரன் வந்து யோசிக்கிறாரு. என்ன சார் யோசிக்கிறீங்க, நான் இதை காட்ட வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படிலாம் இல்லை, நீங்கள்லாம் அங்கே போக வேண்டாம், நானே அவங்கள இங்கே வர சொல்கிறேன். சரிங்க சார். சார் முக்கியமாக அந்த கருணாவுக்கு தெரியவே கூடாது, அஞ்சலிக்கு அதாவது ஸ்வேதா கிட்ட மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார், அந்த மிலன் மித்திரன் கேஸில் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிய வந்ததா, அந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக நாங்கள் விடுதலை ஆகிடுவோம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், மேடம் கேஸ் விஷயமா தான் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்களா, முக்கியமாக நீங்கள் மட்டும் வாங்க, கருணாலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக நான் மட்டும் வரணும்? ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, அது நீங்களும் நானும் மட்டும்தான் பேச வேணும், அதுக்காக தான்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் அதோ கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதாவுமே கார் எடுத்துக்கிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே வந்தால் பார்த்தா அபி இருக்காங்க. அபியை பார்த்ததுமே இங்கே ஸ்வேதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படி அபியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க வராங்க. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டி, என் அக்காவை கொண்டு போட்டுட்டுல, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, சி பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு என் அக்காவை ஒரே அடியாக கொண்டு போட்டுட்டியே, ஒரு பிஞ்சு குழந்தை, கை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கூட நீ யோசிச்சு கூட பார்க்கலல்ல, உனக்கு பண ஆசை தான் பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டியிருக்கு, அதனால தான் என் அக்காவை கொண்டு போட்டுட்ட, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நீ உயிரோடு இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஸோ அப்படியே இருந்துட்டு இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க, பார்வதி அக்காவை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பிரபாகரன் இருந்துட்டு, மேடம் ஒரே நிமிஷம் மேடம், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாங்க நம்ம ஸ்வேதா வந்து சைலண்ட்டாக இருக்க வைக்கிறாங்க. அப்படி இங்கே அப்படியே பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே பிரபாகரன் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. சார் என்ன எதுக்காக இங்கே வர வச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தம் இருக்குங்க, சொல்கிறவரையும் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க, அபி அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை இங்கே ஸ்வேதா கிட்ட காட்டுறாங்க. ஸ்வேதா அதில் உள்ளது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. சார் என்ன சார் இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க மேடம், இதில் என்ன போட்டிருக்குன்னு நீங்கள் படிச்சிங்கள? படித்தேன். உங்கள் அக்காவை யாரோ விஷம் கொடுத்து தான் கொண்டு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வயிற்றில் கத்தி குத்தப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் அபி வந்து அவங்கள பார்க்க போயிருக்காங்க, வயிற்றில் கத்தி இருக்கேன்னு எடுக்க போகிறப்ப தான் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ரிசல்ட்ஸ்லாம் இந்த ரிப்போர்ட், இது ஒரிஜினலும் கூட, இது ஃபேக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக இங்கே நம்ம பிரபாகரன் வந்து இங்கே ஸ்வேதாவுக்கு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ஸ்வேதாவுமே கொஞ்சம் ஆடி தான் போகிறாங்க. அப்போது என் அக்காவுக்கு யார் விஷம் கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை இவளே விஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பிரபாகரன் சொல்கிறாங்க, விஷம் கொடுத்து தான் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்காக இவங்க கத்தியில் குத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே குத்தினவங்க எதுக்காக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனாலுமே எப்படி யார் கொடுத்துருப்பா, எங்கள் வீட்டில் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லையே, ஒரு வேலைக்காரம்மா, மற்றபடி நான் என் அக்காவோட ஹஸ்பண்ட் இவங்க மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அபி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஸ்வேதா மேடம், தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது பொய் நல்லா நினைக்காதீங்க, பார்வதி அக்கா செத்து போனதுக்கு காரணமே உங்கள் மாமா, அதாவது பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட் கருணா இருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம ஸ்வேதா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அபாண்டமாக என் அக்கா ஹஸ்பண்ட் மேலெலாம் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அப்படி இருந்துட்டு, உண்மையை தான் சொல்கிறேன், அந்த கருணா என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், நானுமே போயிட்டு ஒரு ரூமில் லாக் பண்ணிக்கினேன், அதாவது வெளியவே லாக் பண்ணி விட்டுட்டான், அதுக்கப்புறம் தான் பார்வதி அக்கா கீழே விழுந்து கத்தி குத்தப்பட்டு இருக்கிறத பார்த்தேன், கத்தி எடுக்கிறதுக்காக எடுத்தேன், அப்போ தான் வெற்றி வந்து என்னை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வரிசையாக சொல்கிறாங்க. கருணா எந்த காரணத்துக்காக பார்வதி அக்காவை கொண்டு போட்டான்னு தெரியல, ஆனால் பார்வதி அக்கா செத்து போனதுக்கு காரணம் இந்த கருணா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே நம்ம அபி வந்து ஸ்வேதாவுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடுறாங்க. இங்கே ஸ்வேதாவுமே அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கிறாங்க. 10 வருஷம் 15 வருஷமாக இந்த கருணான்றவன் நல்லவன் மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே நடந்துக்கிட்டானே,
தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த இடத்துக்கு போனாலுமே என் அக்காவோட ஞாபகம் வரதா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்குவார். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் நடிச்சிருக்காரு, நாங்கள் எல்லாருமே நம்பி இருந்தோமே, இப்போ வரைக்குமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸ்வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு நீங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். பார்வதி அக்காவால் ஏதோ வேலை நடந்திருக்கும் அதாவது நடந்திருக்கணும். அப்படி இல்லை அவங்களால அவங்க மூலமாக ஏதாவது ஒரு நல்லது இந்த கருணாவுக்கு இருந்திருக்கணும். அதனால தான் பார்வதி அக்காவை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கருணா வந்து கொன்று போட்டிருக்கான். என்ன ஏதுன்னு இப்போ வரைக்குமே எனக்குமே தெரியலன்ற மாதிரி தான் இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. ஸ்வேதா அப்படி பிரம்ம பிடிச்சி போய் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா பார்வதி அக்காவை கொலை பண்ணிவிட்டு 10-15 வருஷமாக நல்லா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பார்வதி அக்கா மேலே இருக்கிற பிஸ்னஸ், அதாவது நிறைய கம்பெனிஸ் இருந்தது அவங்க பேரில், அதுக்கப்புறம் லேண்டு வீடுன்னு எல்லாமே அவங்க பேரில் தான் இருந்தது. அது எல்லாமே இப்போ கருணா பேருக்கு மாற்றியாச்சு. அதுக்காகவே ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் எதுக்காக பண்ணியிருந்தாலுமே பயங்கர கோவமாக இருக்காங்க. ஏன்னா ஸ்வேதா அவங்க அக்கா மேலே அளவுக்கு மீறி பாசத்தையும் அன்பையும் வச்சாங்க. அப்படிப்பட்டவங்க அதாவது கூட பிறந்தவங்க அப்படி இருக்கிறப்போ தன்னை விட்டுட்டு போனதை இப்போ வரைக்குமே நம்ம ஸ்வேதாவால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாத்துக்குமே காரணம் இந்த கருணான்னு சொல்லி நினைக்கிறப்போ அதை இன்னுமே தாங்கிக்க முடியல. எந்த ஒரு வீட்லேயாவது ஒரு புருஷனே பொண்டாட்டியை கொல்ற ஒரு கொடுமை வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பிரபாகரன் வந்துட்டு, இங்கே பாருங்கள் ஸ்வேதா மேடம், கொஞ்சம் கூல் ஆகுங்க, அழுகாதீங்க. நீங்கள் என்ன தான் அழுதாலுமே போனவங்க அக்கா திரும்ப வரப்போகிறது கிடையாது. தப்பு பண்ணது அந்த கருணா. தப்பு பண்ணிட்டு வெளியில் சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தப்பு பண்ணாமல் அபி 10 வருஷமாக தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. அபியோ நினைச்சாலுமே உங்களுக்கு பரிதாபமாகவும் பாவமாகவும் இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம ஸ்வேதா அபிக்கிட்ட வந்து அபியோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க அபி, நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயும் வெற்றி மேலேயும் பயங்கர கோவமாக இருந்தேன். அதனால தான் உங்களை நான் பார்த்தோன்னே கொன்று போட்டுருணுன்னு கூட யோசிச்சிருக்கேன். ஏன்னா என் அக்கா மேலே நான் அவ்வளோ பாசமாக இருந்தேன். என் அக்கா என்னை விட்டுட்டு போனதை இப்போ கூட என்னால் ஏற்றுக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. விடுங்கன்னு ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் 10 வருஷன்றது ஒரு நாளாக 2 நாளாக வருஷ கணக்காக போகணுமே. 10 வருஷமாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க தப்பே பண்ணாமல். தப்பு பண்ண என் மாமன் கருணா நல்லா ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை கொன்று போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து பயங்கர ஆக்ரோஷமாக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ இங்கே கருணா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணிக்கம் கிட்ட கூட நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பார்வதியை கொன்று போட்ட விஷயம் யாருக்குமே தெரிய வரக்கூடாது, கடைசி வரைக்கும் சொத்து சோகன்னு அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதான்னு எல்லாத்தையுமே அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருணா வந்து பார்வதியை கொன்று போட்டது. ஸோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வெற்றி வந்து இந்த மாணிக்கத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மாணிக்கம் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தது இல்லையா, இதனால் இந்த கருணா வந்து பயங்கர டென்ஷனாக இருந்திருப்பான் போல். அதாவது கருணா வந்து எப்போவுமே ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் வெற்றியோட ஆசை. அதனால் இங்கே நம்ம வெற்றி இனிமேல் கருணா வந்து கோவமாகவே இருக்கக்கூடாது, எப்போவுமே ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு அந்த மாணிக்கத்தை பிடிச்சி அவனுக்கு 4 தட்டு தட்டி அவனுக்கு அவன் பண்ணத்துக்கான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் கருணாவுமே சந்தோஷமாக படுவான் அப்படின்ற மாதிரி வெற்றி வந்து மாணிக்கத்தை தேடி ஊராக அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வேதா வீட்டுக்கு வந்ததுமே நேராக வந்து இங்கே கருணா கிட்ட தான் நிற்கிறாங்க. சொல்லு ஸ்வேதா, என்ன ஒரு மாதிரி இருக்க, எங்கே போயிட்டு வர, என்ன கிளைண்ட் மீட்டிங்க்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கிளைண்ட் மீட்டிங்கெல்லாம் போல், முக்கியமான மீட்டிங்குக்கு போயிட்டு வந்தேன். இந்த மீட்டிங்குக்கு போனதுனால தானே யார் எப்படி யார் என்ன தப்பு செஞ்சாங்கன்றதை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் வெற்றியும் வந்து நிற்கிறாங்க. என்ன ஸ்வேதா ஒரு மாதிரி மார்க்கமாகவே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக பதில் சொல்லணும். பொய் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு ஸ்வேதா, இது என்ன புது பழக்கமாக இருக்குது, சரி கேள்வி தானே, கேளு எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் அக்கா செத்து போனதுக்கு காரணம் அபியா இல்லை நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட கருணாக்கா அப்படி நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, அப்படி கதி கலங்குது. உடனே வெற்றி இருந்துட்டு, என்ன இவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்வேதா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க,
பார்வதி செத்து போனதுக்கு காரணம் அந்த அபி தானே. அந்த அபி அதுக்கு தானே ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் திரும்ப இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சொல்லுங்கள், உண்மையாகவே என் அக்காவை கொன்று போடுறது அந்த அபியா இல்லை நீங்களா? என்ன என்னெல்லாம் சொல்கிற? இங்கே பாரு ஸ்வேதா, நான்லாம் எதுவும் பண்ணல. போதும் நிறுத்துங்க. நீங்கள் தான் என் அக்காவை கொன்று போட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கருணாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. உடனே வெற்றி இருந்துட்டு ஸ்வேதா கிட்டே என்னங்க சொல்கிறீங்க? அப்போது அபி கொலை பண்ணலையா? கொலை பண்ணது இந்த கருணாவா? கருணா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு வெற்றி என்னை மன்னிச்சிருங்க வெற்றி, என் அக்காவை உன் பொண்டாட்டி தான் கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயும் உங்கள் ஒய்ஃப் மேலேயும் நான் கோவமாக இருந்தேன். ஆனால் உங்கள் ஒய்ஃப் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இப்போ மட்டும் இல்லை, அப்போவுமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க தப்பே பண்ணாமல் 10 வருஷமான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப பாவம் தான். தப்பு பண்ண இவனை நம்ம வெளியே எல்லாருமா சேர்ந்து சுத்த விட்டுருக்கோம். என்ன பண்ணுறது நமக்கு தெரியலல்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என் அக்காவை கொண்டு போட்டுனீங்கன்றதுக்கான ஆதாரமும் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இனிமேல் வெளியே இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் செத்து போகிற வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும். நீங்கள் என் அக்காவை துடிக்க துடிக்க எப்படி கொண்டு போட்டுருப்பீங்க. என் அக்கா எப்படியெல்லாம் துடித்தாலோ அதை விட பல மடங்கு நீங்கள் உயிரோடு இருந்து துடிக்க போகிறீங்க. உங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா விஸ்பர் ரூபம் எடுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். கருணா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. வெற்றி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. தன்னோட பொண்டாட்டி தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட வெற்றிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அபிகிட்ட போய் பேசணுன்னு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.